எப்போதுமே அந்த ஃபார்மேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, டெல்லி தேர்தல் நாளைக்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி தனியா போட்டி போடாம இருந்திருந்தால் பிஜேபி ஜெயிச்சிருக்காதுன்னு வரும். குறைஞ்சபட்சம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சிருப்பாரு, அது இப்பவுமே தெரியுது. அப்போ 6% 7% ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுல தான் அந்த 6-7% அடி வாங்கியிருக்கோம். இந்த கணக்கை ஈரோட்லயும் போடப்படும். அப்ப இயல்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஆளுங்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிரான ஓட்டு வங்கி ஒருமுனைப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள கட்சிகளாவது ஒன்றா சேரணும். அது ஒரு மரபு சாராத உத்தி தான், ஆனா அதை கடைபிடிக்கத்தான் செய்யணும். தேர்தல் நேரத்துல வேற வழியும் கிடையாது. அப்போ நிறைய தியாகங்கள் பண்ணாம வீழ்த்தலாம் முடியாது. பிஜேபியை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் ஏராளமான தியாகங்கள் பண்ணணும். அவங்க சொந்த நலன்களை எல்லாம் விட்டு கொடுக்கணும். அப்படியான சொந்த நலன்களை எல்லாம் விட்டு கொடுக்கிற மாதிரியான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்தால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும்.